ஹாய் வர்ஸ் போன வீடியோவில் ஹெல்நாட்டை துல்தரா நான் எப்பயோ தூங்க போனேன், சந்திரா தான் என்னை தூங்க விடாமல் பேசிகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்கிறதோட பார்த்துருந்தோம். இதுக்கப்புறமேட்டு என்ன நடக்குது இந்த வீடியோவில் பார்ப்போம். துல்தரா சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவங்க அறைக்கு போகிறாங்க. இதுக்கப்புறமேட்டு சந்திரன் ஹெல்நாட்டை நீ துல்தராட்ட வேணா கட்டளையிடு, என்கிட்ட கட்டளையிடாத, நந்தினியோட அறைக்கு நான் போக மாட்டேன் அப்படிங்கிறாரு. நந்தினி கொண்டு வந்த பரிசு பார்க்கறதுக்கு கூட ஏன் நீ போக மாட்ட, பாவம் அவ ரொம்ப வருந்துவா அப்படிங்கிறாங்க எல்லாம். இதை கேட்ட சந்திரன் ஆச்சரியமா பார்க்கறாரு. உன்னோட அறைக்கு வந்த இனிப்பு கூடையில அவ ரகசியமா ஒரு பரிசு வச்சிருக்கா அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. இதை கேட்ட சந்திரனும் யோசிக்கிறாரு. அந்த பரிசு உனக்காக மட்டும்தான் அவ கொண்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்றாங்க. மரணத்தை தவிர அவளால எந்த பரிசும் எனக்காக கொண்டு வர முடியாது அப்படிங்கிறாரு. ஒருவேளை நீ சொல்றது உண்மையா இருந்துன்னா நான் நிச்சயமா அங்க போய் அவளை பார்ப்பேன் அப்படிங்கிறாரு. அடுத்த காட்சியில நந்தனை நினைச்சு அழுதுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அந்த ப்ளூ கலர் பேக் அங்க இருக்கிறத பாக்குறாங்க. பார்த்த உடனே பேக்கை கொண்டு வந்து அந்த பழக்கூடையில வைக்கிற காட்சி காட்டுறாங்க. உடனே நந்தினி வேகமா வந்து அந்த பழக்கூடையில இருந்து அந்த பேக் எடுக்கிறாங்க. எடுக்கிற நேரத்துல சந்திரன் அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. இது பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க நந்தினி. சந்திரனும் நந்தினியை கோபமா பார்த்துக்கிட்டு அந்த இடத்துக்கு வராரு. இதை பார்த்த நந்தினி அந்த பேக்கை மறுபடியும் பழக்கூடையில வச்சுட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க. சந்திரன் நந்தினியும் அந்த பழக்கூடையும் பார்த்துட்டு நந்தினி பக்கத்துல வராரு. உடனே நந்தினி கத்தியை எடுத்து சந்திரன் முகத்துக்கு நேரா நீட்டிட்டு என் பக்கத்துல வராத, என் பக்கத்துல வந்தா உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சந்திரன் நந்தினி பக்கத்திலேயே போறாரு. உடனே நந்தினி பின்னாடி உழுக பாக்குறாங்க. அந்த நேரத்துல பிடிச்சு திருப்பி நந்தினி கழுத்துல அவரு கத்தி வைக்கிற மாதிரி பண்றாரு. கடைசி நந்தினியோட கையில இருக்கிற கத்தியை புடுங்கி கீழே போட்டுட்டு நீ என்னைக்குமே நான் உன் பக்கத்துல வர்றத விரும்ப மாட்ட, காரணம் உனக்கு என் மேல கோபம் இருக்குது, நான் தீன்றது நீ விரும்ப மாட்ட, வாழ்நாள் ஃபுல்லா நீ சகிச்சுட்டு போய்தான் தீரணும் நந்தனோட புதல்வியே அப்படி சொல்றாரு. சொல்லிட்டு நந்தினிய தூரமா தள்ளி விடுறாரு. அந்த நேரத்துல நந்தினி அந்த பழக்கூட மேல விழுந்துறாங்க. அந்த பழக்கூட கவுந்தக்கு அப்புறமேட்டு அதுல இருக்கிற ப்ளூ கலர் பேக்கை பாக்குறாரு. அந்த ப்ளூ கலர் பேக்கை சந்திரன் பாத்துருவாரு, எடுத்துருவாருன்னு நந்தினி அதை வேகமா எடுத்து வச்சுக்கிறாங்க. ஆனா இதை பார்த்த சந்திரன் ஏன் நீ பயப்படுற, எனக்கு நல்லா தெரியும் என்னை கொல்றதுக்காக தான் அல்ல ஏதோ வச்சிருப்ப அப்படின்னு சந்திரன் சொல்றாரு. உடனே நந்தினி வித்தியாசமா பாக்குறாங்க. என்னை கொல்றதுக்காக தானே அதுல ஏதோ ஆயுதத்தை வச்சிருக்க அப்படிங்கிறாரு. தனிமையை பயன்படுத்தி தானே என்னை கொல்ல நினைக்கிற, அதை என்கிட்ட கொடு அப்படிங்கிறாரு. சந்திரன் பேச பேச நந்தினி வித்தியாசமா பாக்குறாங்க. அதுல ஏதோ ஒரு நஞ்சியோ இல்ல அஸ்திரத்தையோ தானே வச்சிருப்ப, அதை என்கிட்ட கொடுத்துரு அப்படிங்கிறாரு. நந்தினி கிட்ட இருக்கிற அந்த ப்ளூ கலர் பேக்கை புடுங்குறாரு. கொடுக்க முடியாது, வேண்டாம் வேண்டாம்னு சொல்றாங்க. அதே நேரத்துல சந்திரனும் வேகமா அந்த ப்ளூ கலர் பேக்கை வாங்கி கீழே கொட்டுறாரு. நானும் பாக்குறேன் அதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஆனா கீழே கொட்டுறப்ப அதுல இருந்து புத்தகம் வருது. புத்தகத்தை பார்த்த உடனே சந்திரன் நந்தினியை வித்தியாசமா பாக்குறாரு. இதெல்லாம் என்னது அப்படின்னு நந்தினி கேட்ட உடனே இது என்னோட புத்தகங்கள் அப்படிங்கிறாங்க. நீ பொறுத்த வரைக்கும் இது என்னோட பொக்கிஷம், கல்வியை முழுசா முடிக்கணும்னு நினைச்சேன், ஆனா அதுக்குள்ள நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு, மலைக்கு எதுவும் நான் படிக்கிறதுக்கு அனுமதிக்கல, அதனாலதான் நான் இது மறைச்சு வச்சேன், நான் கல்வி பயிற்சி எடுக்கணும், அதனாலதான் நான் இங்க கொண்டு வந்தேன், நீ எப்பயுமே எனக்கு பிடிச்ச பொருளை என்கிட்ட இருந்து பறிச்சிருவியே, முதல்ல என் தந்தையை பறிச்சுட்ட, அதுக்கப்புறம் சகோதரர்களை பறிச்ச, இப்ப என் புத்தகத்தையும் பறிச்சுக்கோ, எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி அழுகிறாங்க. ஒவ்வொன்றும் சந்திரன் ஆச்சரியமா பாக்குறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ்.